உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி. அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது என்பதை தான் இப்ப பார்க்க போறோம். அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆறாங்க. மே மாசம் 1ஆம் தேதி 11:57 காலையில பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. அப்ப அந்த ரிஷபத்துக்கு வரக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாரா, கெட்ட பலனை கொடுப்பாரா, இதைத்தான் பார்க்க போறோம். தனுசு ராசிக்கு இதற்கு முன்னாண்ட 5ஆம் இடத்துல குரு இருந்தார். அப்ப 5ஆம் இடத்துல குரு இருந்து 5ஆம் இடத்தில் குரு வருவது, கெஞ்சினாலும் குரு வருவது 5ஆம் இடத்துக்கு வருவது யாருக்கும் கிடைக்காது. அப்ப அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைத்த அமைப்பின் பிரகாரம் அந்த 5ல குரு சகல விதமான பாக்கியத்தையும் அவங்க அனுபவிச்சாங்க. அதே சமயத்துல அவங்களுக்கு 7.5 சனி விரகண காலத்தோடு அந்த 5ஆம் இடத்துக்கு குரு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்துச்சு. இடையில குரு வக்கரத்துல இருந்தாங்க, அப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அதே சமயத்துல அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ராகுடைய பிடியில் இருந்தாங்க, அப்ப கொஞ்சம் சிக்கல்லாம் வந்துச்சு. இருந்தாலும் தனுசு ராசிக்காரங்க இந்த 7.5 சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா இன்னுமே ஒரு சிலர் ஆகப்பட்டது அந்த 7.5 சனி முடிஞ்சாலுமே இன்னுமே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணமாகப்பட்டது அவங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் சிறப்பு இருக்காது, நல்ல பலனை கொடுத்துருக்காது, கெட்ட பலனை கொடுத்துருக்கும். அதனாலதான் இன்னுமே ஒரு சில தனுசு ராசிக்காரங்கள் ஆகப்பட்டது இன்னுமே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பா அவங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுட்டு அவங்க செயல்படுவது நல்லது அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப அதே சமயத்துல இப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சியா இருக்கிறாங்க. இந்த 6ஆம் இடம் என்பது என்ன? சத்ருஸ்தானம், ரோகஸ்தானம். அப்ப கடன் அதிகரிக்கும், நோய் வளரும், எதிரிகள் உருவாவாங்க. அப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த குரு பயிற்சி அதான் பண்ணும். அப்ப இன்னைக்கு வரைக்கும் பார்க்க போனா உடம்புல நோய் இருக்குது, ஒரு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இல்ல பார்க்காம அசால்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பீரியட் பாத்தீங்கன்னா அந்த நோய்ங்கிறது கொஞ்சம் அதிகமா வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அப்ப இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல டாக்டர் பார்த்து, ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் பார்த்து நாம போய் வைத்தியம் பார்த்துக்கிறது நல்ல விஷயம். இருந்த போதிலும் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வந்தே தீரும். இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் தொல்லைகள். அப்ப நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், சரியாகல. ஒரு வேலைக்கு போறோம், கரெக்டா அமையல. ஒரு வேலையில திருப்தி இல்லை. அப்ப அந்த வேலை செஞ்சு ஒரு நிம்மதியை தெளிக்கலாம் பார்த்தா நிம்மதி இல்லை. இப்ப வேலை செய்யக்கூடிய இடத்துலயும் நமக்கு டார்ச்சர் பண்றாங்க, வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இல்லை, நம்மளுக்கு நண்பர்கள் மூலியமாக சந்தோஷம் இல்லை. அப்படிங்கிற அளவுக்கு சில குழப்பங்கள்ல இந்த பீரியட்ல வருவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அப்படி இருந்துட்டாலும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க. 10ல ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த கேது பகவான் இருக்கிறாங்க. அந்த கேது பகவானை ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக அந்த கேது பகவானை பார்த்துட்டாங்க. அப்ப அந்த கேது பகவானை அந்த குரு பார்த்ததுனால அந்த கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்த்ததுனாலையும் உங்களுடைய தொழிலுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. அப்ப தொழில நீங்க சம்பாதிப்பீங்க. அப்ப கடன் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சைட்ல ஆகும், ஒரு சைட்ல சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க. இதனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்துல சத்துருக்கள் உருவாவாங்க, எதிரிகள். அப்ப நம்ம யார நண்பர் நினைச்சு பழகிட்டு இருந்தோமோ அவங்களே உங்களுக்கு எதிரி ஆவாங்க. யாரெல்லாம் நல்லது பண்ணுவாங்க நினைச்சோமோ அவங்க மூலியமா உங்களுக்கு கெடுதல் உருவாகும். அப்ப இந்த காலகட்டத்துல நீங்கள் அதிகமா யாரையும் நட்பு ஸ்தானத்துல வச்சுக்க வேண்டாம். கொஞ்சம் நட்பு ஸ்தானத்தை குறைச்சுக்கோங்க. யாரையும் நம்பி உங்களுடைய உண்மை ரகசியத்தை எதுவுமே சொல்ல வேண்டாம். அப்போ உங்களுக்கு பார்க்க போனா ஒரு ரகசியத்தை இப்ப காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்க, கண்டிப்பாக காப்பாத்தியே ஆகணும். அப்ப இன்னைக்கு பார்க்க போனா நம்மளுக்கு
நண்பர்களே பகைவர்கள் ஆகக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தை நல்லா உணர்ந்துக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களே, நீங்க எல்லாத்தையும் நம்புறது இந்த பீரியட்ல தப்பு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. அப்ப அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆப்பட்டது உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுப்பாரு. நீங்க முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். நீங்க எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் ஆப்பட்டது கண்டிப்பாக அதன் மூலியமாக 2 லட்ச ரூபாய் லாபம் வரும் நினைச்சீங்களா, அந்த 2 லட்ச ரூபாய் கண்டிப்பா கிடைக்கும். அப்போ நீங்க ஒரு தொழில் செய்றீங்க, அந்த தொழில ஒரு விதமான லாபம் நம்மளுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறீங்க, அந்த லாபம் வரும். இதுல எந்த ஒரு தடையும் இல்லை. உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாங்க. அப்போ தொழிலுங்கிறது கண்டிப்பாக நல்லபடியாக வளர்ந்து அதன் மூலியமாக லாபங்கிற வந்து அதன் மூலியமாக நீங்க வளர்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அந்த வளர்ச்சியில் ஆகப்பட்டது 100%ல 50% தான் வளர்ச்சி அடைய முடியும். இனி 50% ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து விரை செலவு, தெண்ட செலவு, கடன், நோய் இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களுக்கு போயிடும். அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க ஜாக்கிரதையாக உங்களுடைய மூளையை நல்ல யோசனை பண்ணி நல்லா பயன்படுத்தி செயல்படுவது நல்ல விஷயம். அப்ப சனி பகவான் உங்களை காப்பாற்றுவாரு, ஒன்றும் தவறே இல்லை. அது போக அந்த கேது பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானை குரு பார்த்துருக்குறாங்க, இவரும் உங்களை காப்பாற்றுவாங்க. அது போக அந்த குரு பகவான் ஆப்பட்டது 9ஆம் பார்வையாக அந்த சனி பகவானுடைய வீட்டையே பார்க்கிறார், மகரத்தை. அப்ப அந்த சனி பகவானுடைய வீட்டை உங்களுக்கு தனஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால தனம், காசு, பணம் இதுல பிரச்சனைகள் வராது. கண்டிப்பா நீங்க சம்பாதிப்பீங்க, வேலைக்கு போனாலும் சம்பாதிப்பீங்க, வியாபாரம் பண்ணாலும் சம்பாதிப்பீங்க. இதுல எந்த பிரச்சனைகளும் இல்லை. அதே சமயத்துல உங்களுக்கு கொடுத்த வாக்கு நீங்க காப்பாத்துவீங்க. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக செய்வீங்க. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தையும், உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கறாங்க. அந்த 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம். அப்போ இல்லற வாழ்க்கையில அந்த குடும்பத்துல உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும். குடும்பத்துல வாழக்கூடிய தம்பதிகள் தாம்பத்திய வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக ஈடுபடுவாங்க. அது போக நீங்க வந்து தூர பிரயாணம் இல்லைன்னா ஒரு இடம் மாறி இருக்கணும், நம்ம வீடு மாறணும், நம்ம வந்து பக்கம் இருக்கக்கூடிய ஸ்டேட் மாறணும், இல்லை நம்ம இருக்கக்கூடிய நாடு மாறணும், இப்படி நினைச்சாலும் அதற்குண்டான வாய்ப்பை அந்த குரு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு உருவாகுது. அப்ப டோட்டலா இந்த சமயத்துல நீங்க இடம் மாற்றத்துக்கு உண்டான முயற்சிகளை தாராளமாக பண்ணலாம். ஒன்றும் குழப்பமே வேண்டாம், தைரியமா இருக்கு. அந்த குரு பகவான் பயிற்சியான இடம் 6ஆம் இடம். அந்த குரு பார்க்கக்கூடிய இடமாகப்பட்டது உங்களுக்கு 10ஆம் இடத்தை 12ஆம் இடத்தை உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால எந்த ரூபத்திலும் நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. அது போக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்ப அந்த ராகு பகவான் அங்க இருந்து உங்களுக்கு இதுல மாற்றத்தை கொடுப்பாரு. நீங்க வீடு வாங்கலாம், பூமி வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், வண்டி வாகனத்தை மாத்தி அமைக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நீங்க தாராளமாக செய்யலாம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க பணம் வரவுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தடைபடாது. அந்த பணம் உங்களுக்கு நல்லபடியாக வரும். அதை வந்து செலவு செய்யக்கூடிய விதம் கொஞ்சம் உங்களுக்கு விரயத்தை கொடுக்கும். அப்ப அந்த விரயத்தை கட்டுப்படுத்தி வாழ பழகிக்கோங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னுடைய பதிவை நிறைய பேர் பார்த்துட்டு வர்றீங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே சமயத்துல இந்த குரு பயிற்சி 1 வருஷம் நடக்குது. இந்த 1 வருஷத்துல நான் ஏதாவது மோசமான சூழ்நிலைக்கு போயிடுவானா? அப்படி கண்டிப்பா போக மாட்டீங்க. எனக்கு கேது குரு பார்க்கறாரு, சனியுடைய வீட்டு 2ஆம் இடத்தை பார்க்கறாரு, சனி 3ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்கிறாங்க. கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.